அப்புறம் எங்க போற இன்னைக்கு? காவலுக்கு போறோம். முருகப்பெருமானுக்கு திரை விதைத்திருக்கோம். அந்த ஐயாவுக்கு போய் காவல் பார்க்கணும். யாராரு பார்க்கணும்? நானு, பள்ளியம்மா, எங்க தோழி பெண்ணு எல்லாரும் சேர்ந்து அந்த கண்ணுங்க அந்த காவலை சிறப்பா பார்க்கணும்னு நம்பிராஜப்பா சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. காவல் பார்க்கறதுக்கு முன்னால யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. உனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. எனக்கு எப்போதுமே ஒரே மாதிரி தான், ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. எனக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி தான். அப்ப மூடிக்கிட்டு அப்படியே வச்சுக்க, அதான் உனக்கு லாயக்கு. முதல்ல காவலுக்கு போறதுக்கு முன்னால என் மனசு உள்ள ஆசையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாம் இருக்கு. ஏய் ராமதாஸ், வாழ்ந்தாலும் உன்னோடதான், செத்தாலும் உன்னோடதான், என் இதயமே ஒண்ணுகிட்ட தாண்டா இருக்கு. இருங்க தொட்டிக்கு ஏட்டாரு, செத்து போனா வந்துடாரு. அப்படிலாம் பேசாதீங்க. கல்லானாலும் கடுக்கு, புல்லானாலும் யார் சொன்னது? என்னையா பேசுற பெரிய மனுஷன்? சொல்லக்கூடியதா அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்? கல்லானாலும் கடுக்குங்கிறதோட முடிச்சுட்டேன். நீ என்ன பேட் வாய்ஸ் யூஸ் பண்ற? மாவனே எலும்பு சம்பளத்தை கட்டி தொங்க விட்டுருவேன், ஞாபகத்துல வச்சுக்க. எந்திரிக்கவே எந்திரிக்காது உனக்கு. நாசம் பட்டு போற எலும்பு சம்பளம் வச்சிருக்காப்ல, வேணுமா? உனக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சு விட்டுருக்கேன். அவ வருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் உன் சொரட்ட வேணாலும் அவள்கிட்ட வச்சுக்க. ஏ ராமதாஸ், உனக்கு எனக்கு தான் பொருத்தமே. ஆக என்ன பொருத்தம், உனக்குள் என்ன வருத்தம்? ஆமா, போன ஜென்மத்துல நான் அவரும் புருஷ மடாட்டியா பிறந்திருக்கணும். சொல்லவா? கையகிய விட மாட்டியடா. வேற எதை விடுவேன்? எல்லா கையும் விடுவேன். சைத்தானு கருமத்துல மைசெட்டுக்காரரே, எனக்கு ராமதாஸுக்கு அடுத்த மாசம் முதலிரவு. எப்படி என்ன? அப்படியானா என்ன அர்த்தம்? எங்களுக்கு நீங்க தான் 2 பேரும் வந்து ஆப்ரேட் பண்ணணும். 1500 முதலிரவு முடிச்சு தலையை கீழே குடிஞ்சிட்டேன். இதுக்கெல்லாம் நான் மைக் செட்டு போட்டு இந்த காசை வாங்கி என் குடும்பத்தை காப்பாற்றணும். எனக்கு மட்டும் ஏத்தி வைக்கிறேன். இந்த ஆளுக்கு எடுத்த வச்சு விடுங்க. என் வாயை பிடிச்சி இழுக்கட்டு முதல்ல. கர்மத்துல நீ வர வர தாத்தா வாங்க போற ராமதாஸ். அந்த 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்களே, 7 பேரும் இல்ல, அதுல அந்த வீரத்தேவேன்னு ஒருத்தவர் இருக்கிறாரு, அவரத்தே வச்சிருக்கு. ஆமா, அவருக்கு எனக்கும் செய்யாமங்கலம் முக்கு ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்து என்னதான் பிச்சை எடுக்க சொல்ற? கோடீஸ்வரன் 25 லட்சத்துக்கு வீடு கட்டுற, அந்த வீட்டுல ஒரு ஒத்த ரூமாவது எனக்கு எழுதி கொடுக்க மாட்டேன். பாத்ரூம் வச்சு வச்சிருக்காரு. பாத்ரூம் சார் பிடிங்க. பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினி சின்ன ராசா. பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சினி சின்ன ராசா.
இன்னொரு பாட்டு எழுதியிருக்காங்க, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு உடைய குத்துனாரு, வாயில ஏத்தனாரு வெட்டிப்பாய். என்ன பாட்டு? வச்சு மிட்டாய் பாட்டா? இங்கு எனக்கு ஒன்னும் புரியல. நகைச்சுவை நடிகை நடத்திக் கொண்டிருக்கும் ராதா செல்வி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் விழா கமிட்டிகள் சார்பாகவும் பொன்னாடை கோயிலுக்கு காப்பு கட்டி இருக்கிறேன். பொந்து கருப்ப இருக்குது. காலையில கழட்டிக்கிறது என்ன சாமி? ஒரு சாமி அவர் காப்பு கலட்டிட்டு அப்புறம் பாத்துக்குவாரு. வாயில தோண்டுவாரு. பத்தே வாய திறந்திருக்கேன் அவர் தாள். எனக்கு பொன்னாடியை போத்தி அன்பு கிராம தலைவர்களுக்கு இங்க சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. பாட்டு நல்லா இருந்துச்சா? என்ன பாட்டு உங்களுக்கு அழகிய பாடணும் சொல்லுங்க. செக்ஸ் பாட்டு பாடணுமா? தப்பா குத்து பாட்டு பாடணுமா? தேவர் பாட்டு பாடுவோமா? அதுக்கு என்ன கைதியை தூக்கிக்கிட்டு நிக்கிற? ஊராட்சி மன்ற தலைவர் சாமிநாதன் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு அன்பை பெய்வாரி வழங்கி அன்பு உள்ளத்துக்கும் அன்பு இதயத்துக்கும் இந்த சார்பாக நிறுத்திக் கொண்டு, ஆமா நம்ம காதல் ஒரு பக்கத்து இருந்தாலும் ஆமா தெய்வத்திரு அந்த தேவரையாவை பத்தி நம்மளும் ஒரு பாட்டு பாடுவோமா? சரிங்க, எனக்கு பேசி வைங்க. அப்பதான் ஆளுக்கு கிளுகிழுப்ப கொடுப்பேன். கிளுகிழுப்ப பூரா ஓட்டம் இருந்துச்சு, நெளிஞ்சு வச்சு எக்கோ வைக்கணும். வழிகளை என்னென்ன இப்படி உட்காந்துருக்கீங்களா? ராமதாஸ், பாட்டு நல்லா இல்லைன்னா நீ முண்டமா சுத்தானுங்க. நீ நானும் போவா? நீ மட்டும் இல்ல, நாடக அமைப்பாளர் இருந்தா அவர் பேர் என்ன அண்ணா கூட்டிட்டு போனாரு பாரு, அவரு பன்னி குண்டுன்னு. அங்க போய் கேக்குறாரு பன்னி குண்டா அப்படின்னு. நல்ல வேலை இந்த ஊருக்கு சீக்கிரம் வரலனாக்கா செல்வராஜ் குண்டை எடுத்திருப்பாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார்